பாம் ஆயில் மரம்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? அந்த செம்பனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செம்பனையை வந்து நம்ம வந்து இன்னைக்கு பாம் ஆயில் பழத்தை வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கான இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட விக்ரவாண்டி பக்கத்துல இருக்கும். இங்க தான் வந்து பாம் ஆயிலுக்கான மரங்கள் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இங்க இருக்கு பாருங்க, இதுதான் அந்த பாம் ஆயில் பழம். இந்த பழத்தோட சதையிலிருந்து தான் நம்மளுக்கு வந்து பாம் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். இதுல இருக்க பழத்தோட கொட்டை இருக்கும்ல, அதுல வந்து ரொம்ப அதிகமான எண்ணெய் கிடைக்காது. இந்த பழத்துல இருந்தா நம்மளுக்கு வந்து அதிகமான எண்ணெய் கிடைக்கும். இதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஃபேக்டரியில பாயில்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பாம் ஆயில நம்மளுக்கு வெளியே வருது. இந்த பழத்தை தான் நம்ம வந்து இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ண போறோம். ஸோ மட்டை எடுத்தாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா கீழே அந்த குருத்தோட பகுதி நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து வெட்டிடலாம். இதுதான் பாம் ஆயில் பழம். இதுல இருந்தா வந்து ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். இந்த பாம் ஆயில் ஹார்வெஸ்டிங் வந்து அதுக்கப்புறம் ஆயில் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க அப்படின்ற முழு வீடியோ வந்து நம்ம வந்து யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக்ல வந்து நம்ம போட்டிருக்கோங்க. யாருக்கு அது பயன்படுமோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நன்றி.